என் அன்பு பிள்ளையே, குழப்பங்கள் வருவது என்றும் நல்லதுதான் குழந்தையே. ஒரு குழப்பமான சூழல் உன்னை நெருங்குகின்றது என்றால் அதற்கான விஷயங்களில் உனக்கு தெளிவு பிறக்கப் போகின்றது என்று அர்த்தம். தெளிவில்லாமல் இருக்கும் விஷயங்கள் தெளிவு பெறவும், ஒரு விஷயம் நடைபெறப் போகின்றது என்பதை வழிமுறைப்படுத்தி செயல்பட எப்படி, எவ்வாறு, எப்போது என அனைத்திற்கும் விடையாய் அமைவது. இத்தனை கேள்விகள் இல்லாமல் மனதை நம்பிக்கையால் நிரப்பினால் நிச்சயம் உன் குழப்பங்கள் உன்னை அழுத்தும் பாரமாயிருக்காது. வாழ்வில் புது நிகழ்வுகள் நடைபெறும். பயப்படாதே, எல்லாம் நன்மைக்கே என்ற பொறுமையுடன் நம்பிக்கையாய் காத்திரு. நல்ல செய்தி உன்னை வந்து சேரும். கூடிய விரைவில் இது நடக்கும். இது இந்த சாயப்பாவின் சத்திய வாக்கு. எல்லாம் ஒரு நாள் மாறும் தங்கமே. என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன் என்பதை மறந்து போகாதே. தெளிவான மனங்களை கலங்க வைப்பது எளிது. கலங்கிய மனங்களை தெளிய வைப்பது தான் கடினம் குழந்தையே. பல மனிதர்கள் தங்கள் சொந்த தவறுகளை பொருட்படுத்துவதில்லை. ஆனால் மற்றவர்களை கடுமையாக விமர்சிக்கிறார்கள். நாம் இந்த மனப்பான்மையை மாற்றி மற்றவர்களின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் நமது குறைகளை கடுமையாக ஆராய வேண்டும். உன் மனபாரத்தை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு தங்கமே. உன் மனக்கவலையை நான் அறிவேன். உனக்கானதை நிச்சயம் அடைவா. பிறர் நன்றாக இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று நினைப்பது கூட ஒரு வகையில் உதவித்தான் குழந்தையே. வேதனைகளை தீர்த்திட, சாதனைகள் செய்திட கடவுள் நேரில் வருவதில்லை. வழிகாட்டும் கடவுளை குறை கூறாதீர்கள். யார் மீதும் நாம் வெறுப்பை காட்டி எதுவும் இங்கு மாறிவிடப் போவதில்லை. அமைதியாக கடந்து செல்வோம். நடப்பது நடக்கட்டும். ஆற்றல் இருந்தாலும் அறிவு இருந்தாலும் ஆண்டவனின் அருள் இல்லை என்றால் இங்கு எதுவுமே சாத்தியமல்ல குழந்தையே. இந்த உலகத்தில் பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருப்பது பணம்தான். பல பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமாக இருப்பதும் பணம்தான். பணத்திடம் சற்று எச்சரிக்கையாகவே இரு. கடல் அலைகளைப் போலத்தான் மனிதனின் மனம். ஆனால் கோவில் குளத்தைப் போல் வைத்துக் கொள்ள முடிந்தவர்களே வாழத் தெரிந்தவர்கள். எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் ஒரு குழந்தை தன் தாயை நம்புவது போல் நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை என்றும் உன்னை கைவிடாது தங்கமே. உனது துயரங்கள் அனைத்தும் விலகப் போகின்றது. விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை வாழ்க்கையில் உயர்த்தப் போகின்றேன். அதிசயத்தை நிகழ்த்தப் போகின்றேன். கலங்காது. இருவருக்கு இடையில் மூன்றாம் நபர்கள் நுழையாத வரை எந்த ஒரு உறவும் உடைதல் என்பது அவ்வளவு எளிதில் நடப்பதில்லை. அன்பையும் மரியாதையையும் தயங்காமல் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பவன் இந்த உலகத்தில் எதையும் சாதித்து விடுவான். எதுவும் நிரந்தரம் இல்லாத இவ்வுலகத்தில் நீ சம்பாதிக்க வேண்டியது ஆணவம் இல்லை, அன்பு மட்டுமே. இப்பிறவியில் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைக்கவில்லை என்பதை உண்மையாகவே நீ கவனித்தால் உன்னிடம் இருப்பதில் நிறைவாக இருப்பார். இறைவனுக்கு நன்றி சொல்ல மட்டுமே நீ கோவிலுக்கு செல்வாய். கவலை கொள்ளாதே. நீ என் கையை இறுக்க பிடித்திருப்பதை மறந்து விடாதே. என்றும் நான் உனக்கு துணையிருப்பேன். எத்தனை பேர் உன்னை கீழே இழுத்தாலும் என் கை உன்னை விடாது என்பதை புரிந்து கொண்டு, எத்தனை துன்பமே உன்னை நெருங்கி வந்தாலும் கலங்காது. நடப்பதெல்லாம் உன் நன்மைக்கே என்பதை புரிந்து கொள். இன்பமும் துன்பமும் எல்லாம் இறைவனின் கட்டளையே. கஷ்டங்களை கொடுத்தவர் அதற்கான தீர்வையும் கொடுப்பார். தன்னம்பிக்கையை ஒருபோதும் சிதறவிடாதே. மன வலிமையோடு எதிர்கொள். கலங்காதே. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயத்தை உன் சாயப்பா கணப்பொழுதில் நடத்தி காட்டுவேன். நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் தலைகுனிய வைக்கும். அன்று புரியும் நீ ஏமாற்றியது அவர்களை அல்ல, உன்னையே என்று. எவ்வளவு துணிந்து எல்லா வேலையும் செய்கின்றார்கள். என்னால் மட்டும் முடியவில்லை சாயப்பா. அவர்கள் சிறு துளி கண்ணீர் கூட என்னை கலங்கடித்து விடுகின்றது. என்னை ஏன் இவர்கள் மத்தியில் இவ்வளவு பலகீன மனதுடன் படைத்தாய் என புலம்புவதெல்லாம் சரிதான் குழந்தையே. ஆனால் கருணை பலவீனம் என கட்டமைக்கப்பட்டு விட்டது. நீ செய்த நல்லதை நான் அறிவேன். கலங்காதிரு. நல்லவர்கள் அழுதால் பூமி தாங்காது தங்கமே. எந்த ஒரு பொருளாகினும் 2 முறைத்தான் அழகாக தெரியும். கிடைக்கும் முன்பு, இழந்த பின்பு. அன்று கஷ்டங்களை நோக்கி சென்ற உன் வாழ்க்கை பாதை இன்று கஷ்டங்கள் விலகும் பாதையாக மாறிவிட்டது.
இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றித்தான் தங்கமே. உன் மனம் உடையும் போதெல்லாம் நான் உனக்கு துணையிருப்பேன். கலங்காதே, விதியை நினைத்து வருந்தாதே. உன்னை படைத்தவன் விதியை விட வலிமையானவன் என்பதை மறந்து போகாதே. உன் மனம் உடையும் நிலை வந்தாலும் ஒருபோதும் கலங்காதே. உன்னோடு நான் இருக்கின்றேன். உன் நம்பிக்கையும் தைரியமுமாக என்றும் உனக்கு துணை நிற்பேன். நீ எதன் மீது கவனம் செலுத்துகின்றாயோ அது அதிகரித்துக் கொண்டே போகும். உதாரணத்திற்கு, பிரச்சனைகள் மீது கவனத்தை செலுத்தினால் பிரச்சனைகள் தான் அதிகரிக்கும். அதுவே வாய்ப்புகள் மீது கவனம் செலுத்தினால் வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும். சிந்தித்து செயல்படு குழந்தையே. காலதாமதம் ஆகிறது. எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்குமா கிடைக்காதா என நீ புலம்பும் புலம்பலை நான் அறியாமல் இல்லை செல்வமே. பொறு, உனக்கான தருணம் கூடிய விரைவில் வரும். அனைத்தும் கைகூடும். எண்ணத்திலும் செயலிலும் என்னை முன்னிறுத்தி செயல்படு. நீ எண்ணிய யாவும் உன் எண்ணம் போல் நிறைவேற்றி வைப்பேன். முயற்சி ஒன்றை விடாமலும் தூய எண்ணத்துடனும் நீ தொடங்கும் அனைத்து செயல்களிலும் வெற்றி நிச்சயம். இது என் சத்திய வாக்கு குழந்தையே. கோபம் என்பது வலுவான காற்றை போன்றது. சற்று நேரத்தில் அது தணிந்துவிடும். ஆனால் அதற்குள் பல மரங்களின் கிளைகளை அது முறித்திருக்கும். சிந்தித்து செயல்படு தங்கமே. விதி என்று சொல்லி மனதை ஆறுதல் படுத்திக் கொண்டாலும் எங்கோ ஓர் மூலையில் அதன் வலி இருந்து கொண்டுத்தான் இருக்கும். பெண்களின் மனம் ஆழம்தான். அது ஆழமாக இருப்பதால் தான் ஆயிரம் வலிகளை, ஆசைகளை, கனவுகளை அங்கே புதைக்க முடிகின்றது. ஒரு நட்பு 7 வருடங்களுக்கு மேல் தொடர்ந்தால் அவர்கள் நண்பர்கள் அல்ல, குடும்பம். அவர்களை ஒருபோதும் கைவிட்டு விடாதே. எதற்கும் கலங்காதே. உனக்கு விடுவு காலம் வந்துவிட்டது. ஏனெனில் உன் வீட்டிற்கு நான் வந்து விட்டேன். உண்மையான அன்பு சொல்வதை மட்டுமல்ல, சொல்லாததையும் புரிந்து கொள்ளும். உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன் தங்கமே. இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும். சகல சௌபாகியங்களும் உனக்கு கிடைக்கும். உனக்கு என்ன தேவை என்று நான் அறிவேன் தங்கமே. நேரம் வரும்போது உன் தேவை அனைத்தும் பூர்த்தி செய்வேன். உன்னை தூக்கிவிட இறைவன் இருக்கின்றான். உன்னை தூக்கி எறிந்த மனிதர்களை நினைத்து ஒருபோதும் கலங்காதே. விரைவில் உன் தேவைகளை நான் நிறைவேற்றி தருவேன். கவலையை விடு. எதை நீ தேடினாயோ அது நிச்சயமாக உன்னை தேடி வரும். உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகின்றது. நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும். என் குழந்தையான நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய். அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும். தன்னுடைய செயலும் வார்த்தைகளும் மட்டும் தான் சரியென்று வாதாடுபவர்கள் மத்தியில் உன் அமைதியை மட்டும் ஆயுதமாக வைத்துக்கொள். நீ எவ்வாறு பேச கற்றுக்கொண்டிருக்கின்றாயோ அதேபோல் மௌனத்தையும் கற்றுக்கொள். பேச்சு உனக்கு வழிகாட்டலாம். ஆனால் நிறைய சந்தர்ப்பங்களில் மௌனம் உன்னை பாதுகாக்கும். மௌனம் சிலருக்கு கோபத்தின் வெளிப்பாடு, சிலருக்கோ நிரந்தரமான சுதந்திரம். உன்னை தவிர வேறு யாரும் உனக்கு அமைதியை தர முடியாது குழந்தையே. மௌனத்திற்கும் அமைதிக்கும் அவ்வளவு சக்தி உண்டு. அளவுக்கு மீறிய பொறுமை கூட சில சமயங்களில் மடத்தனம் ஆகிவிடும். அதனால் முடிந்தவரை பொறுமைக்கொள். முடியாத பட்சத்தில் துணிந்து நில். அதில் தவறேதும் இல்லை. கஷ்டத்திலும் நேர்மையாயிரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் பிறரை ஏமாற்றாதே. உன் தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது தங்கமே. எளிதாய் கிடைப்பதால் அலட்சியமாய் தோன்றலாம். அதற்கான மதிப்பை உணரும் போது தேடினாலும் கிடைக்காது. வாழ்க்கை ஒரு முறைதான். கடந்து செல்ல கற்றுக்கொள். உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் உத்தமர்கள் இல்லை என்பதை நினைவில் கொள். வாழ்வில் வெற்றியும் நிரந்தரமல்ல, தோல்வியும் நிரந்தரமல்ல. போராட்டம் ஒன்றே நிரந்தரம். என் வைரமே, என் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம். நான் உன்னுடன் இருக்கையில் எதற்கும் கடுகளவு கூட கலங்காதே. பொறுமையாக இரு. நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகி விடு. உனக்கு வேண்டியதை செய்ய நான் காத்திருக்கின்றேன். கணவன் மனைவிக்குள் புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி
குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கின்றார். விட்டு கொடுத்து வாழ பழகு. உன்னையே உயிராக நினைத்திருக்கும் உறவை சின்ன பிரச்சனைகளுக்காக கண்கலங்க வைக்காதே. நீ எதிர்பார்க்கும் அன்பை கொடு, அதை விட பல மடங்கு பெறுவார். அன்பினால் வாழ், வாழவை. பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகின்றாய். எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். கலங்காதே. கடவுள் கவலையில்லாத வாழ்க்கையை யாருக்குமே தருவதில்லை குழந்தையே. ஆனால் கவலையை தாங்கும் மன வலிமையை நிச்சயமாக தருவார். வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும். இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் இருப்பாய். நீ உன் வாழ்வில் பிரச்சனைகளைக் கண்டு ஓடாதே. தன்னம்பிக்கையோடு நில். வெற்றி உனக்கே. பொறுமையாக இரு. தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும். உன் துன்பங்கள் எல்லாம் அனைத்தும் அரைக்கப்பட்டு விட்டன. இனி கவலை வேண்டாம். உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். உன் கண்ணீர் துளிகளை பார்த்து கொண்டிருக்கின்றேன். எதற்காகவும் கவலைப்படாதே. நான் இருக்கின்றேன் எப்போதும் உனக்கு துணையாக. என்னிடம் வர உனக்கு ஏன் தயக்கம்? எனக்கு கொண்டு வர உன்னிடம் ஒன்றும் இல்லையே என்று வருந்துகின்றாயா? எனக்கு எதுவுமே தேவையில்லை தங்கமே. உன் அன்பு மட்டும் போதும். தயக்கம் இல்லாமல் வா. தந்தையிடம் வர குழந்தைக்கு எதற்கு தயக்கம்? துன்பம் வரும், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் உன்னை தூக்கிவிட இந்த சாகி வருவேன் என்பதை நீ மறவாதே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.